சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல நிறைய நோய்களுக்கான தீர்வுகள் என்னென்னு நம்ம பார்த்துட்டு வரோங்க. இது ஒரு முக்கியமான பதிவு. என்ன இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம்னா, சர்க்கரை நோயாளிகள் சுகர் எனக்கு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பா நீங்க சுகர் டெஸ்ட் பார்க்கணுங்க. நெறைய பேர் பண்ற தவறு என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இதுல என்ன ஒரு ஸ்பெஷலா நான் நெறைய பேருக்கு பார்த்துருக்கேன். அவங்களும் என்கிட்ட கேட்கிற டவுட் என்னன்னா, ஃபாஸ்டிங் பிளட் சுகரும், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகரும் நார்மலா இருக்கு. 200 பிலோ 180 இந்த மாரி இருக்கும்போது, அப்படியே உல்டாவா இந்த HbA1c லெவல் மட்டும் எப்படிங்க 8, 9, 10 இந்த மாதிரி இருக்கு? அப்படி இது புரியாத புதிர் மாதிரி இருக்கே! அப்படின்னு நீங்க இது என்ன 8, 9, 10 அளவுக்கு அதிகமாயிடுச்சு? அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். எதனால இந்த HbA1c லெவல் அதிகமாகுது? இத சரி செய்றதுக்கு என்ன நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் குடுக்குறோன்றதும் நான் சொல்றேங்க. சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி டயட் உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளேயே ஒரு அவேர்னஸ் இருக்கும். பிளட் டெஸ்ட் எடுக்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி நாளே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஐயோ! நாளைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரிக்ட்டா டயட் ஃபாலோ பண்றது, 2, 3 நாள் வாக்கிங் போறது, இந்த மாதிரி நம்ம வேலைகள் செய்வோம். இப்போ சுகர் லெவல் நார்மலா இருந்தும் HbA1c எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப இந்த HbA1c கண்ட்ரோல் பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன? ஸோ உணவு முறைகள கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இதுல ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? அப்படின்றதும் செக் பண்ணிக்கோங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல நிறைய நோய்களுக்கான தீர்வுகள் என்னென்னு நம்ம பார்த்துட்டு வரோங்க. இது ஒரு முக்கியமான பதிவு. என்ன இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம்னா, சர்க்கரை நோயாளிகள் சுகர் எனக்கு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பா நீங்க சுகர் டெஸ்ட் பார்க்கணுங்க. நெறைய பேர் பண்ற தவறு என்னன்னு பார்த்தோம்னா, 1 வருஷம் ஆச்சுங்க, 10 மாசத்துக்கு மேல ஆச்சு. நான் இன்னும் சுகர் டெஸ்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாரி இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருங்க. கட்டாயம் 3 அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்க சுகர் டெஸ்ட், HbA1c லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். அதாவது நம்மளோட ரத்தத்துல ஆவரேஜா சுகர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரியறது தான் இந்த HbA1c ஒரு 3 மந்த்ஸ்க்கு. ஏன்னா அந்த ஹீமோகுளோபின் ஆர்பிசி செல்ஸ் அதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு 120 டேஸ் 90 to 120 டேஸ் இருக்கும். அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து ஆவரேஜா ஒரு 3 மாதத்துல எவ்வளவுதான் நம்மளுடைய பிளட் சுகர் கேரி பண்ணிட்டு இருக்கு ஒரு ஆவரேஜா தெரிஞ்சுக்கிறது. இப்போ இதுல என்ன ஒரு ஸ்பெஷலா நான் நெறைய பேருக்கு பார்த்துருக்கேன். அவங்களும் என்கிட்ட கேட்கிற டவுட் என்னன்னா, ஃபாஸ்டிங் பிளட் சுகரும், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகரும் நார்மலா இருக்கு. 200 பிலோ 180 இந்த மாரி இருக்கும்போது, அப்படியே உல்டாவா இந்த HbA1c லெவல் மட்டும் எப்படிங்க 8, 9, 10 இந்த மாதிரி இருக்கு? அப்படி இது புரியாத புதிர் மாதிரி இருக்கே! அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதாவது ஃபாஸ்டிங் சுகரும், போஸ்ட் பிராண்டியல் சுகரும் நமக்கு நார்மலா ஓரளவுக்கு மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும்போது, அந்த அளவுக்கு HbA1cன்னு பார்க்கும்போது 6, 7 தானே இருக்கணும். இது என்ன 8, 9, 10 அளவுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். எதனால இந்த HbA1c லெவல் அதிகமாகுது? இத சரி செய்றதுக்கு என்ன நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் குடுக்குறோன்றதும் நான் சொல்றேங்க. சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி டயட் உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளேயே ஒரு அவேர்னஸ் இருக்கும். பிளட் டெஸ்ட் எடுக்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி நாளே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஐயோ! நாளைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரிக்ட்டா டயட் ஃபாலோ பண்றது, 2, 3 நாள் வாக்கிங் போறது, இந்த மாதிரி நம்ம வேலைகள் செய்வோம். சுகர் எதுவுமே நம்ம சாப்பிடாம எல்லாத்தையுமே கட் டவுன் பண்ணிட்டு நார்மலா இருப்போம். அப்போ காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஆல்ரெடி இரவு சாப்பிட்ட உணவு ஒரு 10, 12 மணி நேரம் ஆயிட்டு, ஃபாஸ்டிங் சுகர் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சுகர் லெவல் லோவா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த போஸ்ட் பிராண்டியல் சுகரும் எடுக்கும்போதும் ஓரளவுக்கு நமக்கு மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. இந்த டயட் அப்படின்னு சொல்லும்போது, அந்த குறிப்பிட்ட இடைவேளையில 3 மாதத்துக்கு இடையில ஏதாவது ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஒரு 2 நாள் வீட்ல அதிகமான உணவு, ரைஸே நீங்க அதிகமா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம். இல்ல ஸ்வீட்ஸ் சாப்பிட வேண்டிய கட்டாயம். வீட்ல ஏதாவது ஃபங்ஷன் வருது. இல்ல நம்ம ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம். 2, 3 டேஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அங்க அந்த ஃபுட் தான் நம்ம சாப்பிடுறோம். அந்த மாதிரி ஏதாவது நீங்க டயட்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்கும்போது, HbA1c லெவல் அதிகமாகலாம். அடுத்த 2வது முக்கியமான ரீசன் நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நார்மலா பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருப்போம்.
இடையில ஒரு 1 மந்த்தோ இல்ல ஒரு 20 டேஸ், 25 டேஸோ என்னன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி சரியா பண்ண முடியாம என்ன ஆகுது? வாக்கிங் போக முடியல, வெளியூர் போயிட்டோம். ஸோ உணவும் சரியா எடுக்க முடியல. இந்த காரணத்தினால சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த டைம்ல நம்ம HbA1c லெவல் டெஸ்ட் பண்ணும்போதும் என்ன ஆகுதுன்னா, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுற மாரி தெரியுதுங்க. அடுத்து முக்கியமானது இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்ங்க. லேடீஸ் நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். நமக்கு ஒருவேளை தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலோ, ஈஸ்ட்ரோஜன் குறைவாக இருந்தாலோ, எஸ்பெஷலி இந்த மெனோபாஸ் டைம்ல இப்படி நடக்கும். ஸோ மெனோபாஸ் டைம்ல நமக்கு இந்த மாதிரி இருக்கிறதோ பார்க்கலாம். ஸோ அந்த டைம்ல நமக்கு HbA1c லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏதாவது உடல்ல அடிபட்டோ, ஒரு டக்குன்னு ஒரு ஃபீவர் வந்துடுச்சு, இதுக்கான மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதோ, அந்த டைம்ல பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நமக்கு HbA1cயும் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் ஒரு ரீசன். முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சுகர் லெவல் அதிகமாக இருந்தால் நீங்கள் ரொம்ப கவனமாக அதையும் பார்த்துக்கணும். சரி, இப்போது சுகர் லெவல் நார்மலாக இருந்தும் HbA1cயை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இந்த HbA1cயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன? ஸோ உணவு முறைகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது அனிமியா இருக்கா, இல்லை போன் மேரோவில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, தைராய்டோ இல்லை லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு சிலர் லிவர் அப்படின்னு சொல்லும்போதே ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவீங்க. சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா லிவரில், சரிங்களா, லிவரில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு லிவர்லேயோ ஸ்ப்ளீன்லேயோ நமக்கு பிளட் இம்ப்ரூவ் ஆகாமல் போயிடுது. ஸோ பிளட் இம்ப்ரூவ் ஆகாமல் போயிடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, அதோட நார்மலாக பிளட்டில் டிஃபிஷியன்சி ஏற்பட்டு ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறது. இதனாலேயும் நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த காரணங்களால் ஆகலாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணால் இந்த HbA1c குறையும்? ஸோ உணவு முறையை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதிகமான ரைஸ், கார்போஹைட்ரேட்ஸே அதிகமாக எடுக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்தால் போதும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதா நிறைய உணவுகளை நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிடணும். ஸோ ஃபைபர்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சுகரை நல்லா குறைக்கக்கூடியது. இந்த HbA1c லெவல் ரத்தத்தில் கலந்து அந்த சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு இந்த காய்கறிகள்லாம் முக்கியம். முதல்ல நம்ம சொல்லக்கூடியது கோவக்காய். அடுத்தது பாவக்காய் நீங்கள் சாப்பிடலாம். வாரத்துக்கு 2-3 நாள் பாவக்காய் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சுண்டைக்காய், கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியங்க. மறக்காமல் இந்த கொத்தவரங்காயை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவரைக்காய். ஸோ அவரைக்காய் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, சால்யூபிள் ஃபைபர். அது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை நல்லாவே உங்களுக்கு குறைச்சி கொடுக்கும். வாரத்துக்கு 2-3 நாள் சுண்டைக்காயை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது எப்படிங்க? ஒரு நாளைக்கு 300 கிராமாவது நம்ம இந்த வெஜிடபிள்ஸை எடுத்துக்கணும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 300-350 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணி ஆயில் நிறைய விட்டு வறுத்தெல்லாம் சாப்பிடாதீங்க. அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது வேக வைத்து தாளித்து எடுத்துக்கோங்க. கூட்டு மாதிரி செய்து சாப்பிடலாம். இதில் முக்கியமாக காலையில் தினந்தோறும் 3-4 வெண்டைக்காய், நைட்டே இந்த வெண்டைக்காய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டு இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு காலையில் இந்த தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டே வாங்களேன். நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. HbA1c லெவல் நமக்கு நல்லாவே குறையும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸ்பெஷலாக நாவல் கற்பம் நம்ம கொடுக்குறோம். ஸோ நாவல் கற்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது நாவல் மரப்பட்டை, அதனோட சீட்ஸ், விதைகள், இது ரெண்டுத்தோடையும் ஆவாரை பஞ்சாங்கமும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்படி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு சுகர்னால் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் குறைந்து HbA1c லெவலும் நார்மலாக இருக்கும். ஏன்னா ஸ்பெஷல் மெடிசனுங்க இது. ஸோ நாவல் கொட்டை கற்பத்தோடு சேர்த்து ஆவாரை பஞ்சாங்கமும் நம்ம கலந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ HbA1c லெவல் குறையில, சுகர்னால இவ்வளோ பிரச்சனைகள் உடலில் இருக்குன்னா கவலை வேண்டாம். ஸோ உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.